Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கற்றுக்குங்க. Stop lossல எமோஷ்னல் ஆகிறத விட டார்கெட்டில் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறவங்க அதிகம். ஸோ உங்களுடைய டார்கெட் லெவலையும் ஸ்டாப் லாஸ் லெவலையும் எமோஷ்னல் ஆகாதீங்க. அதே மாதிரி ரீவெஞ்ச் எடுக்காதீங்க. ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிகிட்டே வரேன். ஸோ யாரெல்லாம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன ஸ்டாப் லாஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட்டோடு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. எப்போ நம்ம லாஸை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து லாஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் பெருசாகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். எந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண $399 மந்த்லி பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதோ அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஃப்ரீயில் சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரீயில் சென்ட் பண்ணுறோம், ப்ரைமில் சென்ட் பண்ணுறோம். ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸு எப்படி போகுது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்டாக்ஸ் வியூ வந்து ட்ரெண்டு டவுனாக இருக்குது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்ல. இப்போ இதில் வந்து நான் என்னோடய வியூ வந்து உங்களுக்கு சரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சது இல்லை ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு அந்த இடத்துல நான் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நான், ஓகே இதுக்கு மேலே போனால் பையிங்கான சினாரியோ பாருங்கள், இது வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை என்னோடய ப்ரைஸ் இங்கே ட்ரிகரே ஆகலை. ஓகேங்களா? அதாவது இதுக்கு மேலே போகவே இல்லை, கண்டினியூ அந்த ஆப்போசிட் சைட் ட்ரிகர் பண்ணிட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட கொஷின்ஸ் என்னவாக இருக்கலாம், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு 6-5% நல்ல மூவ் கொடுத்துருக்கலாம் இந்த சைடு. சார் என்ன சார் நீங்கள் இந்த பக்கம் பை கொடுத்துருந்தீங்க, இந்த பக்கம் நம்ம சேல் போயிட்டுருக்கு, சேல் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய வியூக்கு ஆப்போசிட்டாக ஸ்டாக்ஸ் போச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங் ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியுமே தவிர அது எப்படி போதோ அது கூட போயிடலான்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வரும்னு யாரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இந்த பக்கம் அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்கப்புறம் மேலும் வரலாம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இவ்வளோ தூரம் போயிருக்குதுன்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூ என்ன, இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது, அதனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க, ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா அது பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க. உங்களோட வியூக்கு அதே மாதிரி உங்களோட வியூ சேல் சைடு இருந்தால் தாராளமாக இங்கே உட்காரலாம் ஸ்டாப் லாஸுக்கு போட்டுட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் இந்த பக்கம் மேலே போச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் இப்படி போயிட்டுருக்கும், அடடா நம்ம பை சைடு போயிருக்கலாமே அப்படின்வாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் எந்த பக்கம் போகுதுன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் ஓரளவுக்கு நம்மளுடைய வியூ கணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும். நம்ம கணிக்கிற விதம் அட்லீஸ்ட் ஒரு 60-70% வந்து அக்யூரேஸாக இருக்கணும். 80%, 90%, 95%, 100% அக்யூரேஸிலாம் சும்மா அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இப்போ நம்மளுடைய சென்ட் பண்ணுறதுல என்ன எல்லாருமே டார்கெட் அச்சீவ் ஆகிடுது தான். நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நிறைய டார்கெட் அச்சீவ் ஆகுது, நிறைய ஆர்டர் ட்ரிகர் ஆகாமல் நிறைய ப்ரைஸ் போகும். ஓகே, ஆனால் எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு என்ன பார்க்கணுன்னா நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஓகே, ப்ராஃபிட் வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு மந்த் எண்டில் லாஸ் ஆகக்கூடாது. அப்படியே அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ண சொல்ல என்னன்னா லிட்டில் பிட் கொஞ்சமாக ப்ராஃபிட் சேர்ந்துருக்கும். நீங்கள் மந்த் எண்டில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய அமௌண்ட்லேருந்து 10-15% மினிமம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது இந்த மாதிரி பேஸில் நீங்கள் பண்ண சொல்லும். அதுக்கு என்ன மணி மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணணும். உங்கள் ட்ரிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் நீங்கள் ஒரு 25 குவான்டிட்டி நீங்கள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மந்த்லி எவ்வளோ ஆச்சு, நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டா? ஓகே, அடுத்த மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா 25 குவான்டிட்டி பண்ணோம். எப்போ ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகுது அடுத்தது ஒரு 30 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, 40 குவான்டிட்டி, டபுள் போகாதீங்க அப்படியே. ஓகேங்களா? குவான்டிட்டி ரொம்ப சின்னதாக தான் இன்க்ரீஸ் பண்ண தவிர ஒரு வாரம் சக்ஸஸ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு 250 குவான்டிட்டி 25 குவான்டிட்டி யூஸ் பண்ணுறது 250 குவான்டிட்டி யூஸ் பண்ணுவாங்க, 10 மடங்கு அதிகம். ஓகே, அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன சென்ட் பண்ணோம், இன்றைக்கி அது என்னென்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இப்போ க்ரூட் ஆயில் இப்போ ப்ரெசென்ட் இப்போ சென்ட் பண்ணுது. அதாவது இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சேலிங் வியூ இந்த என்னோட சேலிங் வியூ பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 3029 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு பாதி தான் வந்திருக்குது. இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற ஏரியா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கிட்ட வந்துட்டு அப்போ புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் ஜோன் இருக்குது.
சப்போர்ட் எடுத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல புக் பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு பரவாயில்ல. லாட் வந்து ஒரே ஒரு லாட் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுக்குறாங்களே அப்படின்றது நிறைய லாட் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்போ எவ்வளோனா கொடுத்துட்டாங்க, ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. ஸோ எத்தனை நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட எவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கும் கேல்குலேஷன் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ க்ரூட் ஆயிலுக்கு எவ்வளோ அலைசிபிளில் உங்களுக்கு 7,000 இருந்தால் ஒரு லாட் ட்ரேட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்குன்றதுக்கு இப்போ 7,000 நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 2,000 rupees எஸ்எல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு அமௌண்ட்டில் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அதை பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட் நான் ஃப்ரீயில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங்கில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், டுடே மே ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. அதாவது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா கேப் அப் 3 days கண்டினியூ மேலே போயிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆகலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். என்னோடய வியூவும் மார்னிங்கில் அது தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஆகலை. ஓகே, ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணியிருந்தேன் 1358 கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. HDFC பேங்க் HDFC பேங்க் 1358 பிலோ. டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 1358 பிலோ வரவே இல்லை, அது ப்ரைஸ் கடைசி வரலாம். ஸோ இக்னோர், ட்ரேடிங் உங்களுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே, மார்னிங் என்னுடைய மதியம் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஒன்று ஆகிடுச்சு இதில். அதாவது இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆகணும் என்னுடைய கணிப்பு இருந்தது, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அடுத்தது டாடா ஸ்டீல் 435 பிலோ போனால் சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். டாடா ஸ்டீல் $435 பிலோ. இதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் இக்னோர் ஆகலை. ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போயிருக்கலாம், ஆனால் நம்ம அப்போ சொன்னோம் இல்லைங்களா, சேம் எக்ஸாம்பிள் கரெக்டாக வந்தது பாருங்கதில்ல. டாடா ஸ்டீலில் இதுக்கு கீழே போனால் தான் சேல், இதுக்கு மேலே போனால் பை இல்லை. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய வியூவில் அந்த கண்டிஷனில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி யாரால் இவ்வளோ தூரம் போக்குன்னு கண்டிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ இது ஆர்டர் ரெண்டுமே ஃப்ரீயில் வந்து ரெண்டுமே ஆர்டர் டேக்கர், நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இன்றைக்கி ஃப்ரீயில். ப்ரைமில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமில் வந்து மார்னிங்கில் வந்து 2053 பிலோ போனால் சேல் பண்ண சொன்னேன். 203975, அதாவது 2040 வந்து டார்கெட் கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், இது யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் வந்து அது பின்னாடி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு சூட்டபிள் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லையா என்னால் அந்தளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, எமோஷனல் ஆகிடுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேறு ஜாப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கணுன்ற முயற்சி இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். 204 ஓகே, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டார்கெட் மிஸ்ஸிங். இது ஒருவேளை 1 ரூபீ 50 பைசா எதிர்பார்க்கலன்னா டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை கவனிக்கல, அக்செப்ட் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிங்க. ஒரு டைம் நம்மளுடைய கேபிட்டலில் 1% ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. பெரிய லாஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எப்போ பெரிய லாஸ் ஆகும்னா, எப்போ நீங்கள் எமோஷனல் ஆகிட்டு மேலே ட்ரேட் பண்ணிங்க, அப்போ தான் வந்து பெரிய லாஸ் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லையா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் ரிலையன்ஸில். அடுத்தது கான்கோர் 378 பிலோ போனால் சேல் பண்ணி சொன்னேன். கான்கோரை 378 இதுவும் நம்மளுக்கு ஆர்டருக்கு ட்ரிகர் ஆகலை ஃபஸ்ட். நோ லாஸ் நோ ப்ராஃபிட். இன்றைக்கி கான்கோரில் ஆர்டர் ட்ரிகர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஒன்லி அப்சைடாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. காலையிலேருந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. சன் டிவி வந்து இன்றைக்கி நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பல. ஜஸ்ட் என்னோடய வியூ என்னென்னா, மேலே அதாவது 439 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதாவது பெரிய ரெட் கேண்டில் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்காக போகும்னு நினச்சிருந்தேன், அதுக்கப்புறம் கீழே வரும்னு சென்ட் பண்ணியிருந்தேன். சன் டிவி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆனால் இட்ஸ் ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு வியூ சேல் சைட் தான் இருந்தது. அகைன் அந்த லைனை பிரேக் பண்ணிச்சு. திரும்ப ரீடெஸ்ட் பண்ணதுக்காக மேலே போச்சு. மேலே போய்ட்டு அங்கேருந்து கீழே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து 430 அந்த லெவல் வந்தது. ஜஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஓகேங்களா? சப்போ அந்த லெவல் பண்ணியிருந்தா கூட நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான். ஏன்னா மார்க்கெட் அந்த எங்கே காஸ்ட் டு காஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஜீலில் பார்க்கலாம். ஜீலில் பாருங்கள், இது வந்து என்ன கண்டிஷனுக்கு சேல் கொடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த ரேஞ்ச் வந்து அதாவது ரீடெஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சேல் கொடுத்துருந்தேன். 19610 அதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சாரி, அதுக்கு மேலே போனால் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன். 190.30 வந்து டார்கெட் கொடுத்துருந்தேன். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜீல் என்னுடைய சேல்ஸ் சைட் போகிற ஃபேவரட் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, மார்னிங் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஐ திங்க் இங்கே செல் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு 1910. ஓகே, 19 இன்னும் 10 பைசாவில் நம்மளுடைய எஸ்எல் மிஸ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லை, அதுவும் எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், இதோட ஹை பாருங்கள் 196 தான் காமிக்கு பாருங்கள் ஹை. ஓகே, இன்னும் 10 பைசாவில் நம்மளுடைய டார்கெட் எஸ்எல் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் லோ ப்ராஃபிட். ஓகே, அந்தளவு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை. ஒரு 1 ரூபி கிடச்சிருக்கோம் அவ்வளோதான் அதில் ஜீலில். அதாவது என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பலத்தை காரணம் வச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எமோஷனல் ஆகாது என் ட்ரேடிங்கில். பாருங்கள், அந்த ரிலையன்ஸில் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்து பாருங்கள். ஏன்னா சஸ்டெயின் ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி பாருங்கள். ரிலையன்ஸ் சஸ்டெயினிங் டு கோ அப் சைட் மே எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேயே உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அந்த சேலிங்கோட புல் பேக் நல்லா இருந்திருக்கு. இந்த என்னென்னா பவர் நல்லா பைக்கான பவர் நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இங்கே சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதேமாதிரி அந்த கான்கோர் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்டாக் நமக்கு ஆப்போசிட்டாக போகிறதுனால ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏஷியன் பெயிண்டில் இந்த இடம் பாருங்கள், நல்லா சப்போர்ட்ஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இங்கே கீழே வந்துட்டு மேலே போகும். அதாவது 2200 ரேஞ்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலே போன சினாரியோ வந்தால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலாருங்க. ஏஷியன் பெயிண்ட் ஓகே பாருங்கள், அந்த சப்போர்ட்லேருந்து இன்னும் மேலே போகல. சப்போர்ட் பிரேக் ஆக ட்ரை பண்ணுது, ஆனால் மேலே போகலை இன்னும். ஸோ நோ ட்ரேட், இதுலேயும் ட்ரேட் இல்லை உங்களுக்கு. சில்வர் ஒன்று சென்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சேனலில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு மேலே ஒரு ரெசிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு போகுது. கீழே வந்து சப்போர்ட் ஜோன் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து கட் பண்ணாக்கா இங்கேருந்து மேலே போகணும்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு ரெசிஷன்ஸ் இருக்குது. அக்கேன் அங்கேருந்து திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சேனல் வந்து பேட்டர்னில் போய்ட்டு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது க்ரூட் ஆயில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இக்னோர் பண்ண ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமான்னு அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ 19 பாயிண்ட்ஸ் என்னால் எஸ்எல் கொடுக்க முடியுமா, அப்போ இந்த ட்ரேடுங்க. இல்லையா வேணாம், ட்ரேட் எடுக்காதீங்க. எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். ஒரு அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்க முடியும் அந்த மன நிலைமை இருந்தால் மட்டும் அந்த ட்ரேடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்னொன்று உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன் என்னென்னா, இப்போ என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிற ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா மட்டும் அந்த ட்ரேட் எடுங்க. இல்லையா என்னால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாதுன்னா வேறு சில ஸ்க்ரீன்ஷாட்காக வெயிட் பண்ணுங்கள். சின்ன ஸ்டாப் லாஸ் வர ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி இந்த 19 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து பெரிய ஸ்டாப் லாஸ். 19 பாயிண்ட்ஸ் வந்து யாரால ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஒரு 5 to 20%, 5 to 10-20% வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். அந்த ப்ரைமில் இருக்காங்க, அவங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். இதில் புதுசாக யாரும் ஜாயின் பண்ணி இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. 1 மாதம் 2 மாதம் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த வியூ உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் அந்த இதில் கொடுக்கணும், ஏன் அந்த பக்கம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் வந்தது. ஸோ சப்போர்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருந்தேன், ஆனால் பாதி தூரம் தான் வந்தது. ஸோ இதனால பரவாயில்ல, இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சில்வர் பார்த்துருந்தீங்க. ஓகே, சில்வர் தான் பார்க்கணும்னா சில்வர் ஒரு சேனலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, குட். பாருங்கள், இந்த நம்ம இன்னும் சப்போர்ட் எடுத்து மேலே போகணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் இவ்வளோ ரெசிஷன்ஸ் தூரம் வரல. அகைன் இன்னும் செகண்ட் சப்போர்ட் வந்து அங்கேயும் உங்களுக்கு திரும்ப பேக்கப் எடுக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் திரும்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், க்ரூட் ஆயில் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பாருங்கள். இது கீழே 3010 பிலோ பண்ணால் சேல் பண்ணுங்கள். 3029 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ட்ரெண்டு கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகிட்டு கீழே அந்த சப்போர்ட் லெவலில் கரெக்ஷன் வரும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த பேக்கப் எடுத்து வச்சது.
ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இன்னொரு டைம் சொல்லலாம், இது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது கால்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது சொன்னேன் இல்லைங்களா, சில்வர் இருக்குது, இங்கே இந்த மாதிரி சப்போர்ட் வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் க்ரூடு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அகைன். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது நமக்கு தெரியணும், நம்ம எந்த ஜோனில் இருக்கோம், நம்ம எங்கே அவேர்னஸ் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். அதனால் உங்களுக்கு அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 months நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இருக்கவங்க இல்லை என்னுடைய பழைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை, சார் இது ஓகேவா, இது ஓகேவா, இந்த இடம் ஓகேவான்னு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச டைமுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உடனே ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் எப்போ பார்க்கணும் அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்களுடைய ப்ரைமில் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் இது மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு எது தோணுதோ ட்ரா பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த ஒரு லேர்னிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.